Hi friends, welcome to Hema Spicy சமையல். இந்த வீடியோவில் முட்டை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1/4 கிலோ அளவுள்ள முட்டை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை மிட்டாய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டைப்பில் பண்ணுறாங்க. அதாவது மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. பட் நான் நிறைய டைப் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு பர்ஃபெக்டாக வந்தது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதையே தான் நான் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு கடை எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பெரிய சைஸ் அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா புது முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. புது முட்டையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தா நமக்கு வந்து மேலே மிதக்காமல் இருக்கணும், அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி உடைச்சி ஊற்றும் போது நமக்கு முட்டை வந்து இந்த மாதிரி கரு வந்து கலையாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டான முட்டை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா புது முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது 2 முட்டையை இந்த பாத்திரத்தில் உடைச்சி சேர்த்துருக்கேன். இது மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி இருக்கும். நான் வந்து என்னோட ப்ரௌனி வீடியோஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், அதுலேயுமே இந்த ஒயிட் கலர் லேயரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன் ஸ்பூன் வச்சு. ஸோ அதே மாதிரி முட்டை மிட்டாயிலையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு முட்டை வந்து கவுச்சி ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்காது, முட்டையோட ஸ்மெல்லே வந்து அதிகமாக இருக்காது. இந்த ஒயிட் லேயரை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இது மாதிரி ரெண்டுத்திலுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு சுகர் லெவல் வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றதையும் காமிச்சிருக்கேன். எல்லாத்தையுமே வந்து வெயிட் மிஷின் வச்சு வெயிட் போட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி காமிக்கும்போது. இப்போ வந்து எக்குக்கு வந்து, அதாவது 2 எக்குக்கு 1/4 கிலோவுக்கு 80 கிராம் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 1/4 கிலோவோட மெஷர்மெண்ட்டு தான். ஸோ அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். 1/4 கிலோவுக்கு 2 முட்டை 80 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் வந்து நீங்கள் பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, பவுடர் சுகர் எதுவுமே வேண்டாம், நீங்கள் வந்து நார்மலாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஸ்வீட் இல்லாத கோவா சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்கி மிஸ்ட் பிராண்டோட கோவா தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் 200 கிராம்ஸ் இருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே ஒரு 1/4 கிலோ யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 5 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஸ்டோர் பண்ணதில்லை. ஸோ அதனால் எனக்குமே தெரியல. ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே எடுத்துருக்கிறதுனால அதில் வந்து ஒரு 96 கிராம், ஒரு 4 கிராம்ஸ் கிட்ட கம்மியாக இருந்தது. ஸோ ஓகே, நான் ஒரு 5 கிராம்ஸ் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேலே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ 100 கிராம்ஸ் அளவுக்கு 1/4 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அன்ஸ்வீட்டட் கோவா வந்து இந்த மாதிரி மில்கி மிஸ்ட் பிராண்டில் கிடைக்கிது. வேறு ஏதாவது பிராண்டில் கிடைச்சா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் லோக்கல் ஷாப்ஸில் கூட நிறைய வந்து அன்ஸ்வீட்டட் கோவா வந்து கிடைக்கிது. ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே பாதாம் வந்து ஒரு 15 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் பாதாம் முந்திரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன். ஊற வச்சு சேர்க்கலாம், ஊற வச்சு விழுத அரைச்சும் சேர்க்கலாம். பட் நான் வந்து இப்போ வந்து அர்ஜென்ட் அப்படின்றதுனால நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தோலோடவே பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து பவுடர் பண்ண வேண்டாம். நல்லா வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக நான் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஏலக்காய் பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கீ எடுத்துக்கலாம். கீ வந்து முட்டை மிட்டாய்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீ தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். ஸோ 25 கிராம்ஸ் அளவுக்கு கீ எடுத்துக்கலாம். கீ வந்து பார்த்திங்கன்னா நான் நந்தினி பிராண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பெங்களூர் கர்நாடகா பிராண்டு. ஸோ இங்கே நமக்கு ஆவினில் கிடைக்கிற கீ வந்து அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப ஸ்மெல் இருக்குன்னு சொல்ல முடியாது. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், பட் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல கீயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கிருஷ்ணா, இந்த மாதிரி ஆர்கேஜி இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இதில் எல்லா கீயுமே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக நிறுத்திக்கிட்டேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விஸ்க் வச்சு நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், இல்லைனா மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கூட விட்டுட்டிங்கன்னா நமக்கு அடி பிடிச்சிரும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சி கொஞ்சம் நல்லா லிக்விடாக வரும்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஒரு திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வந்து நமக்கு திக்காகணும்லாம் அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நான் காமிச்சிருக்க பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம டின்ல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டின்ல வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டின்ல வந்து டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். எனக்கு டின்னு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஸோ அதனால நான் டைரெக்டாக நான் சேர்க்கலை. அதனால தான் பார்ச்மெண்ட் பேப்பர் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். நான் வந்து 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். 5 இன்ச் டின் வந்து 1/4 kgக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். ஸோ அதனால 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். இதே வந்து நீங்கள் 6 இன்ச் டின் கூட எடுத்துக்கலாம். 6 இன்ச் டின்னும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 6 இன்ச் டின்ல நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. பட் நீங்கள் இதில் கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த சைஸ் டின் இருக்கோ அந்த சைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 டின் சைஸுமே காமிச்சிருக்கேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுக்காக. இப்போ வந்து நான் வந்து டின் வந்து 5 இன்ச் டின் தான் எடுத்திருக்கேன். 6 இன்ச் டின் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் கீ எதுவும் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கீ அதில் எல்லாமே இருக்கிறதுனால கீ போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இதில் டின்னில் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து 180 டிகிரியில் ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஓடிஜிக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் என்னோட ஓடிஜியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 25 to 27 மினிட்ஸ்லேயே வந்து கரெக்டாக இருக்கும், எனக்கு பேக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து நல்லா வந்து நமக்கு கோல்டன் கலர் கிடைக்கும். இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா கோல்டன் கலர் கிடைக்கும். ரொம்ப வந்து பிளாக் கலர் ஆகிடுச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஓடிஜியில் கரெக்டாக பேக் மோடில் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் டீ கேக்ஸும் வந்து அது கூடவே சேர்த்து வச்சுருக்கேன். இது மாதிரி சேர்த்து வைக்கும்போது நமக்கு டைமிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் ரெண்டுமே ஒரே டைமில் செஞ்சுட்டேன். உங்களுக்கு டீ கேக்கோட ரெசிபி வேணும்னா கேளுங்க. கண்டிப்பாக அந்த டீ கேக்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 25 மினிட்ஸ்லேயே எனக்கு ஃபுல்லாகவே பேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம டூத் பிக் வச்சு தான் செக் பண்ணி பார்க்கணும். டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒட்டாமல் வரணும். ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போது டூத் பிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓடிஜியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஒரு 27 மினிட்ஸ்லேயே எனக்கு நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிடலாம். ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நம்ம கூல் டவுன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே நட்ஸ் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் இதே கிராம் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதை நான் அப்படியே உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக 250 கிராமோட கொஞ்சம் கூடவே இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு 275 கிராம்ஸ் கிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே பீசஸ் போட்டுடலாம். இது வந்து நான் வீட்டுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நட்ஸ் வந்து அதிகமாகவே சேர்த்துருந்தேன். 15 கிராம்ஸ் கிட்ட சேர்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா 10 கிராம்ஸ் அளவுக்கே கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து நட்ஸ் அதிகமாக இருக்காது. ஏன்னா இது குட்டீஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நட்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 10 கிராம்ஸ் அளவு சேர்த்தா கூட கரெக்டாக இருக்கும். சூப்பர் ஃபஜ்ஜியாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கும் ப்ரௌனிஸ் ஏதாவது முட்டை மிட்டாய்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பாய்.